ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் 29 ஜூன் 2025 பிற்பகல் தோராயமா 1:56 ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 3 and 10, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லதாமா அப்படின்னு கேட்டா ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆல்ரெடி நாங்க வந்து அஷ்டமத்து சனியில படாத பாடுபட்டு இருக்கோம். குரு நல்லா தானே இருக்கான், குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே இருக்கான், ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் அஷ்டமத்து சனியில இருக்கீங்க. சுக்கிரன் 10ல வந்து ஒரு மாசம் தானே, இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு லைட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். அதாவது ஒண்ணும் இல்லைங்க, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன தடங்கள், இடையூறுகள், தடைகள் வரும், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நம்ம ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்னமா பண்ணணும், நாங்க லியூஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது பொதுவா வந்து பாருங்க, இந்த சிம்மராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஒண்ணு, நம்ம கையிருப்பு நம்ம ரொம்ப நெருங்கினவங்களால, நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களால, ரொம்ப நெருங்கின சொந்தத்தினால கரையறதுக்கு பார்க்கும். அதுல வந்து கொடுக்கணுமா வேணாமா, கொடுத்தா வரலன்னா பரவாயில்லைன்னா நீங்க கொடுங்க, ஓகேங்களா? இது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், அதெல்லாம் மாறி போயிடும். பஞ்சாயத்து இல்லாத குடும்பமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு குடும்பமே இல்லை அப்படின்றத மனதளவுல புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சின்ன சின்ன பஞ்சாயத்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட மாட்டீங்க. மூணாவது, நம்ம வேலை செய்யற இடத்துல அப்பப்ப ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும். இந்த கான்ஃபிளிக்ஸும் சகஜம்தான் அப்படின்றத இங்க நினைச்சுக்கினீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த கான்ஃபிளிக்ஸை ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்ப சிம்பிள்மா. தேவையில்லாம நீங்க யார் கூடயும் நல்ல வந்து ஒரு விதட்டாவாதம் பண்றது, பேசுறது, நல்லா பேச போயிட்டு நாங்க வந்து பாருங்க புள்ளையார பிடிக்கணும்னு மண்ணை பசஞ்சோம், குரங்க பிடிச்சிட்டோங்க தெரியாம அப்படின்ற கதையாயிடும். அப்ப பெருசா வந்து எல்லாரும் ஹாய் பாய், தாமரை இலையில் தண்ணி மாதிரி வாழ கத்துக்கோங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், நம்ம வாழும் இடத்துல அந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க நெய்பர்ஸ், அவங்க கிட்ட எல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இதெல்லாம் சகஜம். இப்ப எந்த வீட்டுல, அதாவது ஒரு காலம் இருந்துச்சு, எங்க வீட்டுல நான் சாதம் செஞ்சுட்டேன், குழம்பு இல்ல, மணி என்ன குழம்பு வச்ச, எங்க வீட்டுல ரசம் வச்சிருக்கேன், உங்க வீட்டுல நீ என்ன சாம்பார் வச்ச, கொண்டாந்து கூட எங்க பேத்தி சாப்பிடவே மாட்டேது. இப்படி நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க பாட்டி எல்லாம் வந்து பாருங்க, எங்க பாட்டி கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, அத்தை இது வந்து இன்னும் எங்க பேத்தி வந்துடுது சாப்பிடவே மாட்டேங்குது, நீ என்ன செஞ்ச, என்ன பொரியல் செஞ்ச, என்னைக்கோ ஒரு நாள் நாங்க எங்களுக்கு சாம்பார் வேணாம் ரசம் வேணாம்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க, போய் எய்த்த வீட்டு பாட்டி கிட்ட போயிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டு வாங்கிடுவா. அந்த பாட்டி செஞ்சது நல்லா பிடிச்சிச்சுன்னா நாங்க வாங்குவோம், இல்ல எனக்கு அதுவும் பிடிக்கல, இன்னொரு வீடு. இப்படி இருந்த காலகட்டம்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு அந்யோன்யமா பழகுனாங்க. இப்ப நம்மளுக்கு எதிர் வீட்டுல யாரு இருக்காங்கன்னே தெரியாது. எனக்கே எங்க பக்கத்து வீட்டுல இந்த சைடு யாரு இருக்காங்க, இந்த சைடு யாரு இருக்காங்க எனக்கு தெரியாது. பிகாஸ் பேசுற அளவுக்கு டைம் இல்லை, நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லைங்களா? பியாண்ட் தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கம் பக்கம் குறை சொல்லணும் தான், அதுதான். குறை சொல்லாம இருந்தா அது அக்கம் பக்கமே இல்லை. சொந்தங்க பிரச்சனை இல்லாம இருந்தா உங்க சொந்தமே இல்லை அப்படின்ற கதை தான் இது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க குறை சொல்லுவாங்க, இது சகஜம் தான், இதையும் பெருசா எடுத்துக்கும் அப்படின்னு மனதளவுல போட்டுக்காதீங்க. கடைசி ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷமே பிரச்சனை கிடையாதுங்க. இந்த ஒரு மாசம் என்ன இருக்கு, ரொம்ப சாதாரண ஜுஜுப்பி அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அவர் சுக்ரன் பெருசா கெடுக்க மாட்டார், லைட் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். லைட்டா ஒரு 5% 10% அவ்வளவுதான். பெருசா இதுக்காக வருத்தப்படணும்ன்ற அவசியமே இல்லை. சிம்மராசி அன்பர்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பயங்கரமா நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, உங்களோட தொழில் தான் உங்களோட எல்லாமே அப்படின்னு கண்ணும் கருத்துமா உங்க வேலையில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க பாட்டுன்னு எதுவும் கவலைப்படாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சூப்பர் டூப்பராவே இருக்கும். அதுக்கும் மேல நல்லா உழைக்கிறவங்கள சனிக்கு பிடிக்கும், சனிக்கு எடுக்கவே மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இருந்தாலும் இந்த ஒரு மாசம் சுக்கிரனுக்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்காமா அப்படின்னா இருக்கு. என்னன்னா முடியும் அப்படின்னா அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. பொதுவா சாத்வீக உணவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்வீக உணவுனா என்னன்னா அந்த பூண்டு சேர்த்த மாட்டாங்க, வெங்காயம் கூட சேர்த்த மாட்டாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து எடுக்க முடியாது. நம்ம அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. அது கூட முடியும் அப்படின்னாதான். முடியலன்னா அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ஹனுமன் வழிபாடு ரெகுலரா வச்சுக்கோங்க. இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9994366666. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ, வாழ்த்துக்கள்.